சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. மைக்கு எடுக்கல, இப்போ போயிருக்காரு. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணூறு ஆனாய் போற்றி, கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி, சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவாய நம. அருள் மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள் கோரி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்குமாறி, இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யுமாறி, தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி. சிவா திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேடியன், அலையில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்பேடி வாழ்த்தி வணங்குவாம், எடுக்கும் ஆக்கதை இன்றமிழ் செய்யுடாய், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடை தாழ்சிவின் எழுமுடி கடக்களிற்றினை கருத்தினுள் இருத்துவாம், தில்லைவாழ் அந்தணரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லை அவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. எல்லாமல்ல மாரியம்மன் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய நமக்கு வாய்ப்பளித்த திருக்கோயில் பரம்பரை அறங்காவலர் ஐயா அவர்களுக்கும், செயல் அலுவலர் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்து நம்மோடு அமர்ந்திருக்கின்ற ஆன்மீக பேரனுடைய தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசுமம்மா அவர்களுக்கும், அடியார்களுக்கும், திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும், அலுவலர்களுக்கும், பக்தர்களுக்கும் வணக்கம் சொல்லி பணியை தொடங்கலாம். தொண்டர் சீர் பரவுவார் என்ற சேக்கிழாருடைய திருத்தொண்டர் புராணத்தில் எந்த நாயனார் புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? இடங்களி நாயனார் புராணம். இடங்களியார் என உலகில் ஏறுபெரு நாமத்தார், அடங்கலர் முப்புறம் எரித்தார் அடித்தொண்டி நெறியன்றி முடங்கு நெறி. அதாவது சிவநெறி அல்லாத வேற எதை செய்தாலும் என்ன நெறிங்கின்ட்டார்? முடங்கு நெறிங்கிற. முடங்கு நெறி கனவிலும் முன்னாதார், முன்னுதல்தான் நினைத்தல். எந்நாளும் தொடர்ந்த பெறும் காதலினால் தொண்டர் வேண்டிய செய்வார். அடியார்களுக்கு வேண்டியதைகளை செய்தார். தொண்டர் வேண்டிய செய்வார் என்பதன் பொருள் சிவனடியார்களுக்கு என்ன தேவை என்று கேட்டு செய்வதல்ல, சிவனடியார்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து செய்வது, திருக்குறிப்பாலேயே அறிவது. அவங்க அதான் திருக்குறிப்பு தொண்டநாயனார் என்று சொன்ன மாதிரி சித்தியாரில் அடியேன் செய்வது யாதுன்னு கேட்கணும்னு இருக்குது. அந்த கேட்க வேண்டுங்கிற எண்ணமே எப்போ தோணும்? அவருக்கு பசியாக இருப்பார்னு தெரிஞ்சால் தானே கேட்கணும்னு தோணும். இந்த கேட்க வேண்டும் என்பதே அவருடைய தேவை உணரும் போது தான் தெரியும். தொண்டர் வேண்டுவ செய்வார். அதாவது சைவ சமயத்தில் அரண்பணி அடியார் பணி போன வகுப்பில் சொல்லியிருக்கிறோம். திருவம்பாவையில் மாணிக்க வாசகர் உன்னை தவிர யாருக்கும் பணி செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. அதே மாணிக்க வாசகர் உன் அடியாரை தவிர யாருக்கும் பணி செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது முரணுகிறதோன்னு கேட்பாங்க சைவ சித்தாந்தத்தில். முரணுதல்னால் வேறுபாடு இருக்கிறதானா? இல்லை. அடியாருக்கு செய்வதே யாருக்கு செய்வதாகும்? இறைவனுக்கு செய்ததாகும். சித்தியார் என்ற நூலில் செய்தது எனக்கு, இவனுக்கு செய்தது என்று சித்தியாரில் இருக்குது. ஒரு சிவபக்தனுக்கு செய்ததை சிவபெருமான் எப்படி நினைப்பாராம்? செய்தது எனக்கு, இவனுக்கு செய்தது அப்படிங்கிறார். என் அடியானுக்கு செய்தது எனக்கு செய்தது என்று சொல்லுகிறார். அதனால் அதில் அந்த செய்ததுங்கிறத சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லுதுன்னா, ஒரு நன்மை ஒரு சிவபக்தனுக்கு நீங்கள் ஒரு நன்மை செய்தால் அது சிவனுக்கு செய்தது ஆகுவதனால பல மடங்காக பெருகி வருமா? சிவனுக்கு செய்தது ஆகிறதுனால எத்தனை மடங்காக பெருகி வருமா? சிவார்ப்பணம் பல மடங்காக பெருகி வருமா சிவார்ப்பணம். ஒரு பெரிய செல்வந்தருக்கு நீங்கள் அவர் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. உங்கள் பிறந்த நாளுக்கு அதே விலைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாரா? அப்படி எடுத்துகிட்டு வந்து அவர் செல்வந்தரே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? இப்போ ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதன் அவர் வீட்டு திருமணத்துக்கு 500 ரூபா மொய் வைக்கிறான்னா அவரும் 500 ரூபா தான் வைப்பாரா? அதில் அந்த வேற்றுமை தான் அந்த இங்கே சைவ சித்தாந்த கருத்தாக வருகிறது. இறைவன் அடியாருக்கு செய்வதை இறைவன் தனக்கு செய்ததாக எடுத்துக்கொண்டு ஒரு பெருந்தன்மையோடு என்ன செய்கிறாரா? நிறையா கொடுத்துட்றார், நிறைய கொடுக்கிறார் என்று சொல்லும். சைவ நெறி வைதிகத்தின் தரும நெறியோடும் தழைக்க. இந்த வரி ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தான் இன்றைக்கு சைவர்கள் தடுமாறுறாங்க. சைவர்கள் தடுமாறுகின்ற இடங்கள் நிறையா. புதிய புதிய பாதைகளை அவங்களே வகுத்து கொண்டு அவங்களே தடுமாறிக்கொண்டு திருவாசகம் முற்றுவதல்ல உலக புகழ் வாய்ந்தவங்களாக இருக்கிறவங்க கூட மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது தப்பு தப்பாக சொல்லிவிடுறாங்க. தீக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க.
திருவாசகம் முற்றோதல்ல உலக புகழ் வாங்கி அவங்க இப்போ நாங்கள் சொன்னால் கூட ரீச் ஆகாது. அவங்க சொன்னால் என்ன ஆயிடுது? ரீச் ஆகிடும். ஆகமம் என்ன சொல்லுதுன்னா, தீட்சை நீ தீட்சை வாங்காமல் போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. வேண்டான்னு சொல்லுவது நரகத்துக்கு போவதற்கான முயற்சின்னு சொல்லுது. ஆகமத்தில் பண்டார சாத்திரத்தில் வருது. இந்த வரி பாருங்க, ரொம்ப முக்கியம். சைவ நெறி வைதிகத்தின் தரும நெறியோடும் தலைப்ப. என்ன அர்த்தம் தெரியுமா? சைவ நெறிங்கிறது ஆகம நெறி, வைதிக நெறிங்கிறது வேத நெறி. சைவ நெறி எதோட சேர்ந்து தலைக்கணுங்கிறாரு? வேத நெறி. அது ஒடுங்கிறது எங்கே வருது பாருங்க, வைதிகத்தின் தரும நெறியோடும் தலைப்ப. வைதிகத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தர்மத்தோடு சேர்ந்து ஆகம நெறி தலைக்கணும். இன்றைக்கு புதிதாக நிறைய புதுசாக சைவர்கள் ஸ்பீடாக கிளம்புறாங்க, புதுசாக பேர் வச்சுக்கிறாங்க, புதுசாக வர்றாங்க. இன்றைக்கு லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வேதம் வேண்டான்னாங்க, அதுக்கு ஒரு வடமொழி வேண்டான்னாங்க, ஒரு சமஸ்கிருதம் வேண்டான்னாங்க, ரெண்டும் ஒன்று தான். ஒரு ஆகமம் வேண்டான்னாங்க. இப்போ தமிழ் மட்டும் போதுங்கிற இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. தமிழ் மட்டும் போதும். இதெல்லாம் இந்த செய்திக்கு முரணாங்க. இந்த மாதிரி பாதைகளில் போபவர்கள் இதை கொஞ்சம் கவனிக்கணும். சேக்கிழார் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆமாம், ஏதாவது திருவாசம் படித்தா மட்டும் போதும் அப்படிங்கிற இடத்துக்குலாம் வந்துட்டாங்க. இப்போ சமீப காலத்தில் நான் போகிற எல்லா ஊர்லேயும் இதை வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறேன். வேத நெறி தழைத்தோங்க ஞானசம்பந்தர் ஏன் பிறந்தாருன்னு கேட்டாங்க சேக்கிழார்கிட்ட. வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை, அதைத்தாங்க வேறு வடிவத்தில் சொல்கிறார். அங்கே வேதத்தை முதலில் சொல்லி சைவத்தை ரெண்டாவது சொன்னார், இங்கே சைவத்தை முதல்ல சொல்லி வேதத்தை ரெண்டாவது சொன்னார். அதுலேயுமே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரெண்டும் ஒன்று தான், ஒன்றில் ஒன்று குறைந்ததும் இல்லை கூடியதும் இல்லைன்னு பொருள். வேத நெறிக்கும் சைவ நெறிக்கும் என்ன சார் வேறுபாடு? அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. வேதம்ங்கிறது ஒரு ஆறு மாதிரி. இப்போ கொழுமம் ஆறு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கொழுமம் ஊருக்குள்ளே இருக்கிற ஆறை விட சாமராயப்பட்டிக்கு அடுத்து ஓடுற ஆறு, அந்த வாய்க்காலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். வாய்க்கால் அது ஆறுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுலேயே நிறைய படிகள் இருக்கும், படித்துறைன்னு பேர். அதான் வேதநெறி தலையுத்தவங்க மிகு சைவ துறைன்னு சொன்னார். வேதம்ங்கிறது ஒரு பெரிய ஆறு, அதில் சைவங்கிறது ஒரு படித்துறை. அந்த படித்துறை வேதம்ங்கிற ஆறு நல்லா இருந்தால் தான் சைவங்கிற படித்துறையில் நமக்கு வேலை. ஆற்றுலையே தண்ணி இல்லாமல் நீங்கள் படியில் இறங்கி என்ன செய்வீங்க? இதுதான் புதிதாக வருபவர்கள் குழப்புறாங்கன்னு சொல்கிறேன். குழப்பி ஏகதேசம் நிறைய பேர் குழம்பிட்டவும் குழம்பி வடிவேல் சொன்ன மாதிரி நல்லா குழம்பிட்டாரு அப்படி சொன்ன மாதிரி சைவ நெறி அதாவது ரொம்ப எங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லுங்கள் சார்னா, வேதங்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டோர் மாதிரி. அந்தந்த பகுதி மக்களுக்கு ஏற்றதை அவங்கவுங்க வேதத்திலேருந்து எடுக்கிறாங்க. கேரள மக்கள் நம்ம மார்க்கம் வேறு, அவங்க மார்க்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கேரள மக்களுடைய மார்க்கத்தில் 4 வேதங்களில் ரிக்யஜுர் சாமம் அதர்வண வேதம் அதிகமாக இருக்கும். எங்கே? கேரளாவில். அந்தந்த பிராந்தியத்துக்காரங்க வேதத்திலேருந்து ஒரு பகுதி எடுக்கிறாங்க. ஆனால் வேதம் என்பது ஒரு மெடிக்கல் ஸ்டோர் மாதிரி. மெடிக்கல் ஸ்டோரில் இருக்கிற எல்லா மருந்தும் எல்லாருக்கும் தேவை கிடையாது. போய் எல்லாத்துலையும் ஒவ்வொரு ஸ்வீட் ஸ்டாலில் போய் எல்லாத்துலையும் ஒரு பீஸ் போட்டு 1 கிலோ போடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் மெடிக்கல் ஸ்டோரில் மாத்திரை வாங்குறீங்களா? சார் எல்லாத்துலையும் ஒவ்வொன்று போட்டு ஒரு பார்சல் கொடுங்க அப்படியே கேட்குறீங்க. உங்களுக்கு என்ன நோயோ அதுக்கான மாத்திரையை வாங்குறீங்கல்ல. அது மாதிரி தமிழர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வேதத்தில் தங்களுக்குரிய பகுதியை ஆகமம்னு இவங்களா இறைவனே இவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ஆகமம் மனிதன் எழுதியதல்ல. யார் எழுதியது? இந்த பிராந்தியத்துக்கு. நீங்கள் ஆகமம் தமிழ்நாட்டுக்கு வெளியே போனால் எந்த மாநிலத்திலையும் கிடையாது, மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியே எங்கேயுமே எது கிடையாது, ஆகமம் கிடையாது, எந்த மாநிலத்திலையும் கிடையாது. ஆகமங்கிற வார்த்தைக்கு அவனுக்கு அர்த்தமே தெரியாது. நம்ம பிராந்தியத்துக்கு இறைவன் எழுதி கொடுத்துருக்கிறார். ஆகமங்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போனால் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் எது ஸ்டாண்டர்டாக இருக்கும்? வேதம்ங்கிறது முக்கியமாக இருக்கும். ஆமாம், வேதம். அதான் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மறையுமாய் மறையின் பொருளுமாய். இப்படி நிறைய பிரமாணங்கள் இருக்குது. காலத்திற்கேற்றபடி நம்ம பின்னால் ஒரு 100 பேர் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? உடனடியாக ஒரு புதிய பாதையை உருவாக்குறோம், புதுசாக ஒன்று சொல்கிறோம். ஆனால் என்ன சொன்னாலும் சரி, நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பாதையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் கரெக்டு. எப்போவுமே மரபுகளை நம் வசதிக்காக என்ன செய்யக்கூடாது? உடைக்கக்கூடாது. சைவ நெறி வைதிகத்தின் தரும நெறி. அந்த வைதிகத்தின் தரும நெறின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, வேதம் பொது,
ஆகமம் சிறப்புங்குது. அப்படின்னா ஆகமத்தை விட வேதம் உயர்ந்ததா தாழ்ந்ததா அந்த கேள்வி அல்ல. வேத பயிற்சி முடிஞ்ச பிறகு எந்த பயிற்சிக்கு வர சொல்லுது? ஆகம பயிற்சிக்கு வர சொல்லுது. வேதம் பொதுன்னு என்ன அர்த்தம்னா அதுதான் நான் சொன்னேன், மெடிக்கல் ஸ்டோர் மாதிரின்னு அர்த்தம். மெடிக்கல் ஸ்டோரில் நமக்குள்ள மருந்து தானே எடுக்க முடியும். அப்போ வந்து அது ஆகமமாக மாறிடும். அதான் வைதிகத்தின் தர்ம நெறியோடும் தலைப்பு. வேதத்தில் தர்மம் அதிகமாக இருக்கும். ஆகமத்தில் வந்து ரொம்ப பக்குவப்பட்டவர்களுடைய செய்திகள் அதிகமாக இருக்கும். வேதத்தில் எது அதிகமாக இருக்கும்? தர்மங்கள் அதிகம். அதனால தான் வேதத்தின் தர்மங்களை சொல்கிறதுக்காக ராமாயணம் வருது, வேதத்தின் தர்மங்களை சொல்வதற்காக மகாபாரதம் வருது. தர்மங்கள் எதில் அதிகமாக இருக்கும்? வேதத்தில் அதிகமாக இருக்கும். சைவநெறி வைதிகத்தின் தர்மநெறியோடும் தழைப்ப மைவளரும் திருமிடட்டார் நீலகண்டர்னு அர்த்தம். மன்னிய கோயில்கள் எங்கும், மன்னிய நிலையான கோயில்கள் எங்கும் மெய் வழிபாட்டு அர்ச்சனைகள் விதிவழி மேன்மேல் விளங்க. பார்த்தீங்களா? விதிவழிங்கிறதுக்கு என்ன பொருள் இருக்கு தெரியுமா? கோயில்கள் எங்கும் உண்மை வழிபாடாக அர்ச்சனைகள் சிவாகம வழியே மேல்மேலும் வளர. எந்த ஆகமம்? சிவாகமம். அதான் நான் சொன்னேன், ஆகமம் முதல்லையா வேதம் முதல்லையான எது முதலில்? அதுதான் இங்கே மறந்துடக்கூடாது. சைவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேதத்திற்கு எழுதப்பட்ட ஒரு உரை தான் என்னது? ஆகமம். திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை எழுதினார். யார் முன்னால் வந்தா? அதே மாதிரி வேதம் முதல்ல வந்தது. இதெல்லாம் நீங்கள் ஸ்டடியாக இருக்கணும். இந்த விஷயமே நிறைய பேருக்கு தெரியல. பெரிய பெரிய சைவ சித்தாந்திகளுக்கே என்ன செய்யுது? இந்த விஷயங்கள் தெரியாமல் குழப்புறாங்க. இப்போ ஞானசம்பந்தர் வந்து தமிழ் ஞான சம்பந்தன்னு தன்னைத்தானே நிறைய இடங்களில் சொல்கிறாரு. ஞானசம்பந்தர் வந்து இந்த வேதநெறி வேண்டான்னா அவரே சொல்லியிருக்கலாமா? என்ன சொல்லியிருக்கலாம்? திருமுருகாற்றுப்படை இருக்குது, எனக்கு முன்னால் திருமூலர் வந்திருக்கிறாரு, எனக்கு முன்னாலேயே திருநாவுக்கரசர் நானும் இப்போ வந்திருக்கிறோம், காரைக்காலமையார் வந்திருக்கிறாங்க, அதனால் இனிமேல் வழிபாடுகளெல்லாம் எதில் பண்ணுங்க அப்படின்னு அவரே சொல்லலையே. தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன ஞானசம்பந்தர் கல்யாணத்தை நடத்தி வச்சது யாரு? திருநீலநக்க நாயனார். என்ன மந்திரம் சொல்லி நடத்தினார்? அங்கே தான் ஞானசம்பந்தர் கவனமாக இருந்தார். நாம் போட்ட ரூட்டு புதுசாக இருக்கட்டு அது வேற, ஆனால் மரபுகளை என்ன செய்யக்கூடாது, அதில் கவனமாக இருந்தார். அதனால தான் ஞானசம்பந்தர் இன்றும் ஒரு நடுநிலைவாதியாக போற்றப்படுகிறார். அதுதான் மைவளரும் மெய் வழிபாட்டு அர்ச்சனைகள் விதிவெளி மேன்மேல். கோயில்களில் அர்ச்சனைகள் வேதாகம, அதாவது ஆகம வழிபடி நடந்தது என்று சொன்னால் வேதாகம வழிபடின்னு சொல்லிவிடலாம். ரெண்டில் எதை பின்பற்றினாலும், ஒன்றை பின்பற்றினாலும் எத்தனை சொல்லலாம்? ரெண்டை. வேதாகம வழிபாடு நடந்தது. இப்போ நம்ம சமீபத்தில் அதுதான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம கோயிலுக்கு வர்றோம். கோயிலுக்கு ஏன் வருகிறோம்னு கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம்? சில விண்ணப்பங்கள் அதுக்காக வர்றோம், இல்லை அப்படியே வந்து பழகிட்டு அதனால் வர்றோம். சின்ன வயசில் எங்கள் அம்மா கோயில் கூப்பிட்டு வருவாங்க, அதனால் வர்றோம். தத்துவம் சொல்லுகின்ற காரணம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே கோயிலுக்கு வந்து பழகிட்டு வெள்ளிக்கிழமை போகணும்னு பெரியவங்க சொன்னாங்க. ஆடி மாதம் வந்தோம்னா அதுக்கு பிறகு அடுத்த ஆடிக்கு தான் வரணும், இடையில 11 மாதத்துக்கு வரக்கூடாதுன்னு வேற சொன்னாங்க. நேற்று தான் முத்தியாப்பிள்ளை லேஅவுட்டில் கேட்டேன், அது என்னங்க ஆடி மாதத்தில் வந்த பக்தி 11 மாதம் காணாமல் போயிடுது அப்படி. ஆனால் பெரியவர்கள் கவனமாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஏன் உன்னை கோயிலுக்கு போன்னு சொல்கிறோம், ஏன் சிவ பூஜை செய் அல்லது மாரியம்மனை பூஜை செய்ன்னு சொல்கிறோம். ரெண்டே காரணத்துக்கு தான் இப்போ விளக்கம் சொல்ல போகிறேன். ஏன் சொல்லுகிறோம் என்றால், பெரியவங்க சொல்கிறாங்க, குறிப்பாக பண்டார சாத்திரத்தில் நெட்டை விளக்கங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்குது, கோயிலுக்கு நீ போக போக உன்னுடைய மனம் மொழி மெய்கள், அதாவது மெய்வாய் கண்மூக்கு செவி, உன்னுடைய மனசு சரியாகுங்கிறாங்க. சரியாகும்னா என்னாகும்? சமநிலையாகி பொருள் வழியாக செல்கின்ற இந்த மனம் அருள் வழி செல்லும். பொருளா அருள், அவ்வளோதான் சார். கோயிலுக்கு வெளியே பொருள் சார், கோயிலுக்கு உள்ள அருள், அவ்வளோதான். எதுக்கு சார் 1 மணி நேரம் ஆன்மீக பேரவை சொற்பொழிவு நடத்துதுன்னா, பொருள் உலகத்தை காட்டி அருள் உலகத்தை காட்டி எதை நோக்கி வர சொல்கிறோம்? அதாவது கோயிலுக்கு ஏன் வர சொல்கிறோம்னா, கோயிலுக்கு வர வர நம்முடைய மெய் வாய் கண்மூக்கு செவி, நம்முடைய மனம் ரெண்டு தான். இந்த ரெண்டும் என்ன செய்யும்? பொருள் நாட்டத்திலிருந்து அருள் நாட்டத்துக்கு வரும். எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன சார்னா, பொருள் நாட்டத்தில் இருக்க இருக்க அது நமக்கு ஒரு நிறைவை தருவதில்லை. எவ்வளவுதான் வந்தாலும் ஏன் தருவதில்லைன்னா,
அதற்கு என்ன காரணம்? அது அழிகின்ற பொருளாக இருக்கிறது. இது என்ன பொருளாக இருக்கிறது? தெய்வங்கிறது அழியாதது, அது அழிகின்ற பொருள். அழிகின்ற பொருளால் அழியாத மகிழ்ச்சி என்ன செய்ய முடியாது? தர முடியாது. நமக்கு எது தேவைப்படுது? பரிபூரணமான மகிழ்ச்சி வேணும், நிரந்தரமான மகிழ்ச்சி. அப்போது அதற்காக பெரியோர்கள் 2 முக்கிய கடமையை முன்வைத்தார்கள். ஒன்று, கோயிலுக்கு பூஜை பண்ண 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 என்னாகும்? நம்முடைய மனம், மொழி, மையெல்லாம். இப்போ நம்ம ஒரு கோயிலில் அபிஷேகம் நடக்குது சார். அபிஷேகம் நடக்கும்போது நம்ம கண்ணால் எதை பார்க்குறோம்? இறைவனை பார்க்குறோமா? கண்ணுக்கு சரியான வேலை கிடைக்குதா? அடுத்து வாசனை பொருட்கள், மூக்குக்கு வேலை கிடைக்குதா? சிவாச்சாரியார்கள் மந்திரம் சொல்கிறாங்களா? காதுக்கு வேலை கிடைக்குதா? பிறகு நீங்கள் மந்திரம் சொன்னாலும் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, நாம் சொல்கிறதில்ல, அது சந்தோஷமான செய்தி. ஆனால் நீங்கள் சொல்கிறதில்லைங்கிறதுனால வாய்க்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்கு தான் பிரசாதம். வாய்க்கு ஒரு வேலை கொடுக்குறாங்களா? பிறகு கடைசியில் தீர்த்தம் கொடுக்குறாங்களா? தீர்த்தத்தை வாங்கி என்ன பண்ணுறீங்க? வாங்கி கொஞ்சம் குடிச்சிட்டு என்ன செய்கிறோம்? அதுதான் ஸ்பரிசம். சாமி சம்மந்தப்பட்ட தீர்த்தத்தை நம்ம உடம்புல தொடச்சிடுறோம். நாம் நன்கொடையாளராக இருந்தால் அந்த சாமிக்கு போட்ட மாலையையே நமக்கு போட்டு அந்த ஸ்பரிசத்தை உண்டு. அதுதான் மாலை போடுறது. சாமியினுடைய ஸ்பரிசம் யார் மேலே படணும்? அப்போ எத்தனை புலன்கள் கிளியர்? 5 புலன்கள் சுத்தமாகும். ஒரே நாளில் சுத்தமாகாது. இப்படி பல நாள்கள், 5 வருடம், 10 வருடம், 20 வருடம், 10 நாள் பரவி பல நாட்கள் பரவும் போது தான் எனது அந்த இறை சிந்தனை நமக்கு அப்படி படிப்படியாக என்ன செய்யும் வரும். அதுக்காகத்தான் பெரியவர்கள் கோயிலுக்கு வர சொன்னாங்க. குழந்தைகள் ஏமா கோயிலுக்கு போகிறோன்னு கேட்டால் தயிர் சாதம் தருவாங்க. அது மார்கழி மாதம் காலையில் குழந்தைகளை எதுக்கு போக சொல்லியே பழகிட்டோம். பிரசாதம் எதுக்குன்னு சொல்லியே கொடுக்கறதில்ல. மார்கழி மாதத்தை உயர்ந்த அந்த சிறப்பையெல்லாம் சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்சாதானே சொல்கிறதுக்கு. அதனால் மெய் வழிபாடு பார்த்தீங்களா? என்ன வழிபாடுனாரு? மெய் வழிபாடு. பொய் வழிபாடு உலகத்தில் நிறையா இருக்குது. மெய் வழிபாட்டு அர்ச்சனைகள் விதிவழி மேல்மேல் விதிவழி செய்யணும். அபிராமி பட்டர் பரம ஆகம பத்ததியேன்னு பாடுறாரு. வீட்டில் போய் எடுத்து பாருங்கள். ஒரு இடத்துல, நான் உன்னை வழிபடுறதுக்கு எதை ஃபாலோ பண்ணுறேன்னா பரம ஆகம பத்ததி. பத்ததினா வரிசை, பத்தி பேராகிராஃப் வரிசை. அதனால் வேதத்தை பின்பற்றினாலும் ஆகமத்தை பின்பற்றினாலும் சந்தோஷம். நீங்கள் திருமுறையை தமிழில் பின்பற்றினாலும் சந்தோஷம். ஆனால் எதுக்கு எதிராக பேசக்கூடாது? வேதத்துக்கு எதிராக ஆகமத்துக்கு எதிராக நீங்கள் சுத்தமாக தமிழை மட்டும் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் வேத ஆகமத்துக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அது சமய விரோதம், அது செய்யக்கூடாது. மெய் வழிபாட்டு அர்ச்சனைகள் மேல்மேல் விளங்க. மேல்மேல் அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. திருக்கோயில்கள் மேலும் மேலும் என்ன செய்யணும்? கோயிலில் வழிபாடு மேலும் மேலும் அதிகமாகணும். மெய்வளர் வன்புகள் பெருக முறைபுரியும் அந்நாளில் புகழ் பெருக அரசு செலுத்தினார் இடங்களி நாயனார். கூடி வளர்கின்ற வளமையுடைய புகழ் பெருக அரசு செலுத்தினார். மேலும் மேலும் விளங்க அரசு செலுத்துகிறார். அதாவது கோயில் வளருது, கோயில் வளர குடியும் வளருது. கோயில் வளருது, அவரும் வளர்றார். அங்கனம் அரசு செலுத்துகின்ற அந்நாளில் அங்கு சிவபெருமானின் அடியவருக்கு அமுது அளிக்கும் தவமுடைய ஒருவர் ஒரு நாள், சரியா, ஒரு நாள் என்ன செய்கிறாருன்னா, அடியவர்களுக்கு திருவமுது ஆக்குதற்குரிய பண்டங்கள் பெற அடியார்களுக்கு உணவு கொடுக்கணும். ஒரு சிவனடியார் அடியார்களுக்கு உணவு கொடுக்கணும். கொடுக்கறதுக்காக அவர் அதுக்கு பருப்பு, அரிசி எல்லாம் வேணுமல்ல, சீரகம், மிளகு எல்லாம் வேணுமல்ல, அப்போ தானே சாப்பாடு கொடுக்க முடியும். ஒரு நாள் அடியவருக்கு திருவமுது ஆக்குதற்குரிய பண்டங்கள் பெற எங்கும் ஒரு செயல் காணாமையால் எந்த வாய்ப்பும் கிடைக்கல. தாம் செய்து வரும் தொழில் முட்டுப்பட அவருடைய அந்த அடியாருக்கு உணவு கொடுக்குற வேலை தடைப்பட்டுச்சு. ஏன்னா பருப்பு இல்லை, அரிசி இல்லை, ஒன்றுமே இல்லை. மெயினாக ஏதாவது வேணும், பருப்பு அரிசி முக்கியமான ஒன்றுமே கிடைக்கல. தாம் செய்து வரும் தொழில் முட்டுப்படுதல்னா தடைப்படுதல். முட்டாமல், சைவ சமயத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, முட்டாமல்னா என்ன அர்த்தம்னா தடைப்படக்கூடாது. வெள்ளிக்கிழமை தூரம் வர்றதுன்னா அதுலையாவது, ஆடி மாதத்துக்கு மட்டும் வர்றதுன்னா கூட எதையாவது வந்துடணும், ஆடி மாதத்துக்காவது தடைப்படாமல் வரணும். முட்டாமல் முட்டுப்பட மேன்மேலும் பொங்கியலும் மிக்க விருப்பத்தினால் தாம் என்ன செய்கிறதுன்னு அவருக்கு தெரியலை. சங்கரந்தன் அடியாருக்கு அமுது அளிக்கும் தவமுடையார் அங்கு ஒருவர் அடியவருக்கு அமுது ஒரு நாள் ஆக்கவுடன் எங்கும் ஒரு செயல் காணாது எய்திய செய்தொழிலும் முட்ட பொங்கி எழும் பெருவிருப்பால் புரியும் வினை தெரியாது. என்ன செய்கிறது தெரியாது முடித்தார்.
இடங்களியாரின் களஞ்சியத்தில், இடங்களி நாயனார் தானே ராஜாவாக இருக்கார் அந்த அப்போ. இப்படி ஒரு சிவனடியாருக்கு தடை வரும்போது அங்கே யார் மன்னராக இருக்கிறாரு? இடங்களி நாயனார். அந்த இடங்களி நாயனாருடைய களஞ்சியம், அவர் மக்களுக்காக இந்த உணவுகளை எல்லாம் சேமித்து வச்சுருக்காரு குடோனில். நம்ம இதில் சொல்கிறோம்ல, நம்ம இன்றைக்கும் நமக்கு அந்த குடோன்கள், அரசு குடோன்கள் நிறையா இருக்குது. கிட்டங்கி வாங்க, குடோன் வாங்க, அந்த இடங்களில் சேர்த்து வச்சிருக்கிறார். களஞ்சியத்தில் அந்நாட்டின் நெற்கூடுகளின் வரிசை நிறைந்து, நெற்கூடுகள்லாம் நெற்களை நிறைய குவிச்சு வச்சிருக்கிறார். மதில் காவல் பல உள்ள, நிறைய காவல் போட்டிருக்கிறார். அப்போது இதுக்கு ஆபத்து இருந்திருக்குது. ராஜா சேமித்து வச்சிருக்கிறான்னு தெரிஞ்சும் கூட அதை திருடுறவன் என்ன செஞ்சிருக்கிறான்? அந்த காலத்தில் இருந்திருக்கிறான், கடுமையான காவல் போட்டு வச்சிருந்திருக்கிறார். கொட்டாரம், கொட்டாரம்னா இப்போ பொருட்களை சேமித்து வைக்கிற இடம். இப்போ பண்டாரம்னு சொல்லுவாங்க. பண்டாரம்னா சைவ சித்தாந்தத்தில் ஞானம்னு அர்த்தம். பண்டக சாலைங்கிறது அதில் தான் வந்தது. பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பண்டக சாலை, புஸ்தகம், நோட்டு, பேனா எல்லாம் தருவாங்க, பொருள் இருக்கிற இடம். சைவ சித்தாந்தத்தில் பண்டாரம்னா ஞானம்னு அர்த்தம். மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே, பண்டார சாத்திரம், ஞானிகளுடைய சாத்திரம். சரியா? கொட்டாரம்னா என்னது? பொருட்களை சேமித்து வைக்கிற இடம். கொட்டாரம்னு ஒரு ஊரே இருக்குது, தென் மாவட்டத்தில் இருக்கு. காவல் பல உள்ள நிலைகளை கொட்டாரத்தில் எங்கு மிகுந்து இருள் நிறைந்த ராத்திரி கிளம்பிட்டார். அதாவது பொருட்களை எடுக்கிறது யாருடைய பொருளை? மன்னனுடைய காவலில் இருக்கிற பொருளை எடுக்க கிளம்பிட்டார். யாருக்கு கொடுக்கறதுக்கு? அடியார்களுக்கு கொடுக்கறதுக்கு. நள்ளிரவில் புகுந்து நெல்லை முகுந்து எடுத்து, நெல்லு மட்டும் எடுத்திருக்கிறார். அவரை நாளிகைப்படி இரவு முழுவதும் காவல் முரசனை அறையும் காவலர்கள் பாருங்க. அந்த காலத்தில் பாருங்க, நாளிகைப்படி 24 நிமிடத்துக்கு ஒரு தடவை முரசு அடிப்பாங்க. காவலர்கள் என்ன செய்திருக்காங்கன்னு அர்த்தம்? முழிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏரியாவில் கூர்க்கா விசில் அடிக்கிறாருல்ல, 29ஆம் தேதி 30ஆம் தேதி ஓவராக ஊதுவார். ஏன்னா 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறதுக்கு. அதுக்கு வந்து ஏரியாவுக்கு வரமாட்டான். அந்த மாதிரி இந்த 24 வினாடிக்கு ஒரு முறை என்ன செய்யணும்? முரசு அடிப்பாங்களாம். எவ்வளோ கவனமாக இருந்திருக்காங்க பாருங்கள். முரசு அடிப்பார்கள். சிவார்ப்பணம் முரசு அடிக்கிற பழக்கம் வைத்திருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நான் படித்த ஸ்கூலில், எங்கள் ஊரில் இன்றைக்கும் நான் படித்த ஸ்கூலில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஸ்கூலில் மணி அடிப்பாங்க. நைட்டு முழுவதும் வாட்ச்மேன் ஸ்கூலில் மணி அடிப்பார். இப்போ இருக்க இல்லையே தெரில, நான் படிக்கிற காலத்துலலாம் இருந்தது. நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை மணின்னு, என்னது இப்போ மணி எத்தனைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய ஊர்களில், கிராமங்கள்லாம் கோயில்களில் வந்துட்டு பகவத்கீதை சொல்லிவிட்டு மணி 8ன்னு சொல்கிறது, பகவத்கீதை சொல்லிவிட்டு மணி 10ன்னு சொல்கிறதுலாம் இப்போ சிஸ்டம் வந்துட்டு. சாமி சொல்கிறார். இங்கே காந்திநகர் கோயிலில் வந்துட்டு, காந்தி சவுக் கோயிலில் வந்தாச்சு. எங்கள் ஏரியாவிலாம் எல்லா கோயில்லையும் வந்தாச்சு. இரவு முழுவதும் மணி சொல்லும், ஒரு மந்திரம் சொல்லும். பகவத்கீதையில் ஒரு மந்திரத்தை சொல்லும், மணியும் சொல்லும். சிவார்ப்பணம் ஒரு சிஸ்டம் இருக்குது. கிறிஸ்தவர்கள் வச்சுருந்தாங்க, நம்மளால் தான் சுதாரிச்சுட்டு இவனும் தயாரிச்சிட்டான். ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் சொல்லும், மணியை சொல்லிவிட்டு ஸ்டாப் ஆகிடும். சிஸ்டம் அது, ஒரு சிஸ்டம் அது. அது மாதிரி 24 வினாடிக்கு ஒரு முறை என்ன செஞ்சுருக்கிறாங்க? முரசு அடிச்சிருக்கிறாங்க. அந்த முரசு அடித்து காவல் செய்யக்கூடிய இடத்துல இவரை தூக்கிட்டான். காவலர்கள் யாரை தூக்கிட்டான்? நாயனாரை தூக்கிட்டான். இந்த நெல் எடுக்க போனவரை. அரசரவர் பண்டாரத்து அந்நாட்டின் நெற்கூட்டின் நிறை செறிந்த, நிறைனா காவல், புரிபல நிலை கொட்டாரத்தில், கொட்டகாரம் இருக்கும், கொட்டாரம் எல்லாம் ஒன்று தான். புரை செறி நல் இருளின்கண், நல்ல இருட்டு நேரம் போயிருக்கிறாரு. புக்கு முகந்து எடுப்பவரை புகுந்து எடுத்துட்டார். முரசெறி காவலவர் கண்டு பிடித்து அரசன் முன் கொணர்ந்தார். எங்கே கொண்டு வந்துட்டாங்க? ராஜா முன்னால். சாமி இந்த மாதிரி ஒரு சிவனடியார் ராத்திரி வந்து இந்த மாதிரி நீங்கள் மக்களுக்கு சேமித்து இந்த கொட்டாரத்துக்குள்ளே புகுந்து நெல்லையெல்லாம் அள்ளிட்டாரு, நாங்கள் பிடிச்சிட்டு வந்திருக்கோன்னு சொன்னாங்க. இடங்களியார் சிவனடியாருக்கு உணவு சமைக்க மன்னரின் நெற்களஞ்சியத்தில் இரவில் நெல் எடுத்தார். இதான் செய்தி. காவலர், இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், சிவனடியாருக்கு நெல் கொடுக்கறதுக்காக இவர் இந்த வேலையை செய்யலாமா அப்படின்னு கேட்கலாம். அதாவது அறங்களை ஒவ்வொரு சமயங்களும் ஒரு விதமாக சொல்லுது. வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம செய்த செயலை வைத்து குற்றம் குறை நிர்ணயிக்கிறார். சைவம் ஒரு விதமாக பார்க்க. சைவம் என்ன, இப்போ வள்ளுவரே அந்த பொய் நல்ல காரணம் தான் பொய் சொல்லலாங்கிறார்ல. என்னது? பொய்மையும் வாய்மை இடத்த குறைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் வள்ளுவர் சொல்கிறார்ல, அதே ஃபார்முலா தான் இங்கே. இது ஒரு வகையில் பார்த்தா திருட்டு தான். ஆனால் திருட்டின் நோக்கம் என்னது?
சிவனடியார்களை மன்னன் எதுக்கு வச்சுருந்தானோ அதைத்தான் அவர் செய்ய போகிறார். மன்னர் செய்தால் நேரடியாக செய்வார், இவர் திருடி செய்கிறார், இவ்வளோதான் வித்தியாசம். இவர் மன்னற்ற கேட்டிருந்தால் அந்த அளவுக்கு ஹைலைட்ஸ் ஆகியிருக்காது. மன்னற்ற கேட்டிருந்தால் அவர் என்ன சொல்வார், இப்படி எல்லாரும் சிவனடியார் பேரில் கொஞ்சம் பேர் வருவீங்க, பிறகு சமணர்கள் 10 பேர் வருவான், பிறகு பௌத்தர்கள் 10 பேர் வருவான், அங்கே மக்களுக்கு சாப்பாடு வேண்டாமா, சாமியார்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருந்தால் போதுமா அப்படிம்பார். இப்படி ஹைலைட்ஸாக வராது. சிவனடியார்களுக்கு சோறு போடுறதுக்கு திருடுறது கூட ரெடியாக இருக்கிறாரு. அதை நெல்லை எடுத்த பிறகு தான் பிடிச்சிருக்கிறான். அப்போ இவர்கிட்ட என்னது இருந்திருக்குது, அந்த அளவுக்கு எதுவும் இருந்திருக்குது, ஒரு வலுவும் இருந்திருக்கு. நெல்லை எடுத்த பிறகு தான் பிடிச்சிருக்கிறான். அதனால் காவலர் பிடித்து வந்து அந்த அடியவரை அரசர் கொலுவிட்டிருக்கும் வேல் ஏந்திய மன்னர் கண்டு வினவும். ராஜா கேட்குற, என்ன சாமி நடந்தது? நான் நடந்ததையெல்லாம் சொல்கிறார். சிவனடியார்களை யான் அமுது செய்விக்கும் தொழில் முட்டுப்பட்டதால் இவ்வாறு செய்தேன். சைவ சமயத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, சண்டீச நாயனார், சிவன் கோயிலில் சண்டீச நாயனாரை கும்பிடுறோம்ல, அவருக்கு சின்ன வயசில் என்ன பேர்? விசார சருமர், சின்ன வயசு பேர். அவருடைய வரலாறு என்ன? அந்தணர் குடும்பத்தில் பிறந்த ஒரு பிராமணர். அந்தணர் குடும்பத்தில் பிறந்த ஒரு பிராமணருங்கிறத விட அவர் ஒரு திருமணத்துக்கு முன்பு பிரம்மச்சாரியாக இருக்கிறார். அந்த ஊரில் வந்து வேத பாடசாலை இருக்குது. ஊரே பிராமணர்கள் ஊர். அந்த பிராமணர்கள் வீட்டு பசுமாடெல்லாம் அந்த பால் கறக்கிறது பண்ணைக்கு விற்கிறதுக்கு கிடையாது, வேள்விக்கு. நெய் வேள்விக்கு, பால் கோயிலுக்கு, மிச்சம் இருந்தால் அவங்களுக்கு இப்படி வகுத்து வச்சுருந்தாங்க. அந்த சாமி கும்பிட்டு வரலாம். அதாவது அந்த சண்டீச நாயனார் விசார சருமருங்கிற பேரில் வேத பாடசாலையில் கற்றுக்கொண்டிருக்கிற காலத்தில் யாக பசுக்கள்னு சொல்லுவாங்க, வேள்விக்குரிய பசு. நம்ம ஊர் பசுமாடு கிடையாது. அந்த பசுக்களை மேய்ப்பவன் ஒரு பசுமாட்டை வேகமாக என்ன செஞ்சிடறான், அடிச்சு விடுறான். அவன் மேலே முட்டினதுனால அடிச்சு விடுறான். அந்த மேய்ப்பவன் மேலே அந்த மாடு வந்து முட்டியதுனால பசுமாட்டை வேகமாக அடிச்சிடுறான். அப்போ விசார சருமர் போய், இப்போ நம்ம நிறைய படங்கள் வச்சுருப்போம், அந்த பசுமாட்டில் நிறைய தெய்வங்கள் இருக்கிற மாதிரிலாம், அதை எடுத்து சொல்கிறார். நீ வேதம் படிச்சிருக்கிறியா? வேதத்தில் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்குது. பசுந்து எல்லா தெய்வங்களும் இருக்கிற ஒரு ஒரு உயிரினம், அதை போய் இப்படி அடிக்கிறிய. இனிமேல் இந்த ஊர் பசுமாட்டை யாரும் மேய்க்க வேண்டாம், நீ மேய்க்க வேண்டாம், நானே மேய்க்கிறேங்கிறார். யார்? வேதம் படிச்சுட்டு. அந்த இடத்துல ஒரு வரி வரும், அது வீட்டில் போய் எடுத்து பாருங்கள். தில்லை நடராஜரை வணங்குவதும் பசுமாடு மேய்க்கிறதும் ஒன்று தான் ஒரு வரி வரும். அந்த இடத்துல வரும், நடராஜரை கும்பிடுறதும் பசுமாடு மேய்க்கிறதும் ஒன்று தான். நான் பசுமாட்டை மேய்க்க போகிறேன்னு இவர் மேய்ப்பார். அதுக்காக தன்னை யாராக மாற்றிக்கொள்வார்? அந்த மாடு மேய்ப்பவன் கோலத்துக்கு மாறிடுவார். அப்படி மேய்க்கும்போது தான் அந்த பசுமாட்டினுடைய பாலை கறந்து இவர் மணலில் சிவலிங்கம் செஞ்சு பூஜை பண்ணும்போது அதை என்ன செய்கிறாங்க, அவங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி உங்கள் மகன் மாடு மேய்க்கிறங்கிற பேரில் பிராமணர்கள்ட்டையும் சொல்லி கொடுத்துருவாங்க, உங்கள் மாட்டை மேய்க்கிறாருன்னு நினைக்காதீங்க, பாலை கறந்து வேஸ்ட் பண்ணுறாருன்ட்டாங்க. அவங்க அப்பாட்ட புகார் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா இவருக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்து பார்க்கும்போது இவர் பாலை கறந்து சிவபூஜை பண்ணுறதை பார்த்தாரு. கோவத்தில் மகனை என்னது அந்த பால் குடத்தை காலை வச்சு உதைச்சிட்டார். உடனே இவர் பக்கத்தில் இருக்கிற குச்சி எடுத்து என்ன செய்கிறார், அவங்க அப்பா காலை அடிக்கும்போது அது எதா மாறிடுது, கோடாலியாக மாறிடுது. கோடரியாக மாறி அவங்க அப்பா கால் ரெண்டும் வெட்டுப்பட்டு கீழே விழுந்துடுறார். அதைத்தான் மாணிக்க வாசகர் பாடினார். இப்போ தான் நடத்தணும். தீதில்லை மானி சிவகருமம் சிதைத்தானை தாதையும் வேதியன் அப்படின்னு ஒரு திருவாசகம். அந்த திருவாசகத்தில் அந்த கதை இருக்குது. தீதில்லை மானி, மானினா பெருமை உடையவர். சிவகருமம் சிதைத்தானை, அவங்க அப்பா சிவபூஜையை சிதைச்சிட்டார். சிவனுக்குரிய பால் குடத்தை என்ன செஞ்சிட்டாரு, அது வரைக்கும் அவர் கூப்பிட்டு பார்க்குறாரு, இவருக்கு ஒன்றுமே தெரியலை. சிவனுக்குரிய பொருளில் உதைச்ச உடனே தான் தெரிஞ்சிருது. அப்போ வந்து சிவகருமம் சிதைத்தானை தாதையும் வேதியன். ரெண்டாவது அவர் என்ன 2 தப்பு பண்ணியிருக்கிறார். ஒன்று பிராமணர்களுக்கு எதிரான வேலையை செய்திருக்கிறார், இன்னொன்று அப்பாவுக்கு எதிரான வேலையை செய்திருக்கிறார். குற்றங்களில் மிகப்பெரிய குற்றம். ஆனால் சிவபெருமான் அவருக்கு உடனடியாக சிவபெருமான் வந்துடுறார் அந்த இடத்துக்கு. ஸ்பாட் விசிட், நேரடியாக வந்து இனி உனக்கு யார் அப்பா, நான் தான் உனக்கு அப்பா அப்படிங்கிறார். இனி உனக்கு நான் தாதை, நான் உண்டது எனக்கு சூடியதெல்லாம் உனக்குன்னு சொல்லி தன்னுடைய முடியில் இருந்த கொன்றை மாலையை யாருக்கு கொடுக்குறாரு, சண்டீசர் நாயனாருக்கு கொடுத்து, உனக்கு என்ன பதவி தந்தோ, சண்டீசர் பதம் தந்தோம் அப்படின்னு கொடுத்தது தான் சண்டீசர் நாயனார் வரலாறு. ஆனால் வரலாறு நம்ம வந்து சண்டீசர் நாயனார் தெரியும், அந்த வரலாறுன்னு தெரியாது.
அது ஏன் அவர் பக்கத்தில் போய் நம்ம அதிகமாக சத்தங்களை போடக்கூடாதுன்னா அவர் அந்த தியானத்திலே இருப்பார். ஏன்னா சிவபூஜை பண்ணும்போதே அவருக்கு அப்பா கூப்பிட்டதே தெரில, அந்த அளவுக்கு தியானத்தில் இருப்பார். எல்லா சிவாலயத்திலையும் சிவலிங்கத்திலேருந்து நேராக ஒரு நூல் பிடிச்சிங்கன்னா சண்டீச நாயனார் வருவார் வடக்கு பக்கம். அந்த ட்ராக்கில் கரெக்டாக இருப்பார், தியானத்தில் இருப்பார். அதனால தான் போய் என்ன செய்யாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. சிவனுக்கு படைக்கப்பட்ட உணவை அவர் முன்னால் வைக்கலாம், சிவனுக்கு பூஜித்த மலரை அவர் முன்னால் வைக்கலாம், வேறு எதையும் நெசி கூட வைக்கக்கூடாது. நீங்கள் இந்த சண்டீச நாயனார் சந்நிதி இருக்கக்கூடிய பழைய நீங்கள் ஒன்றுமில்ல கொழுமத்துக்கு போனீங்கன்னா பிரதோஷம் முடிஞ்ச உடனே ஒரு கூடையில் பூ எடுத்து கொண்டு போய் எங்கே வைப்பாங்க, சண்டீசர் சந்நிதியில் வைப்பாங்க. பழைய சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடைமுறையில் இன்றைக்கும் இருக்குது. ஒரு பாடத்துக்கு வரலாம். இவரை பிடித்து என்ன செய்தாங்க, இது சைவ சமயத்தில் நம் நாம் செயலை கொண்டு நல்லது தீயது நிர்ணயம் பண்ணுறோம். சைவம் நோக்கத்தை கொண்டு நல்லது தீயதை முடிவு செய்யும். இதுதான் வள்ளுவருக்கும் திருமுறைக்கும் உள்ள வேறுபாடு. வள்ளுவர் நல்லது செஞ்சால் நன்மைங்கிறாரு, கெட்ட செஞ்சால் தீமைங்கிறாரு. அதுவும் ஒரு திருக்குறளில் விதிவிலக்கு கொடுக்குறாரு. பொய் சொன்னால் கூட நோக்கம் நல்லதாக இருந்தால் பொய் சொல்லலாங்கிறார். இப்போ அது ஒரு வகையில் சைவத்துக்கு அந்த இடத்துக்கு ஒட்டி வர்றார். இப்போ ஒன்றும் இல்லை, வேள்விங்கிறது உயர்ந்தது. வேள்வியை செய்த தட்சனை என்ன பண்ணார், நொறுங்க சாத்தினார். யார, தட்சனுடைய வேள்வியையே அழித்தார். யாரை அனுப்பி, வைரவரை அனுப்பி வேள்வியை முழுவதையும் அழித்தார். அதே சண்டீச நாயனார் என்ன பண்ணார், சைவம் செய்யின்னு சொன்னதை செய்த யாருக்கு தண்டனை, தட்சனுக்கு தண்டனை. சைவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்த சண்டீச நாயருக்கு பதவி. இது எதில் முடியுதுன்னா நோக்கத்தில் பார்க்கப்படுது. தட்சன் வேள்வி செய்தான், நோக்கம் சரியில்லை, யாரை அவமதித்தான், சண்டீச நாயனார் அப்பா கால வெட்டினார், நோக்கம் என்னது, சிவபூஜை. இதுதான் வள்ளுவருக்கும் திருமுறைக்குமான வேறுபாடு. இது அறங்களினுடைய வளர்ச்சி பரிணாமம். வள்ளுவர் காலத்து பரிணாமம் வேறு, திருமுறை காலத்து பரிணாமம் வேறு. வள்ளுவர் தப்புனா தப்புன்னு சொல்லு, சரினா சரின்னு சொல்லு அப்படின்னாரு. பிற்காலத்தில் திருமுறை என்ன சொல்லுதுன்னா, நோக்கம் சரியாக இருந்தால் என்ன செஞ்சுருங்க, விட்டுருங்க என்று சொல்லுகிறது. நீ பிற மதத்தவர்களே எடுத்துக்கிட்டா, இப்போ ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை திருப்பி காட்டுன்னு சொல்வதற்கு முன்பு பழைய கொள்கை என்னது, அவங்களுடைய பழைய கொள்கை என்ன தெரியுமா, ஒருத்தனுடைய பல்லு இவனால் போனதுன்னா அவன் பல்ல பிடுங்கிறது தான் பழைய பழக்கமாக இருந்தது. தத்துவங்கள் இப்படி பரிணாமம் அடையும். ஐரோப்பிய நாட்டில் முதல்ல என்ன பழக்கம்னா, ஒருத்தன் ஒரு பஞ்சாயத்து கொண்டு வரான், சார் என்னுடைய இந்த பல்லு 3வது பல்லை தீர்த்துட்டான் சார், பஞ்சாயத்தை கொட்டி ஒரு கல்லை வச்சு அந்த பல்லை தட்டி எடுத்துருவாங்க. பல்லுக்கு பல் என்பது அவங்க கொள்கை. பின்னால் 2000 ஒட்டி எப்படி அவங்க பரிணாமம் அடைகிறாங்க, அப்படி இல்லை மன்னிச்சு விட்டுரு அங்கிறது. நம்மளும் அதே மாதிரி தான், நம்முடைய கொள்கை பரிணாமம் தான் இது. எதுக்கு நான் இவ்வளோ நேரம் பஞ்சாயத்து பேசினேன்னா, அப்போது சிவபூஜைக்கு நான் திருடுவீங்களான்னு கேட்கக்கூடாது. நம்ம திருட முடியாது. முதல்ல நம்ம பொருளை வச்சுட்டு திருடக்கூடாது. முதல்ல நீங்கள் திருடலாம், சைவர்கள் திருடலாம், சைவர்கள் திருடி சிவனடியாருக்கு உணவு கொடுக்கலாம். ஆனால் உங்ககிட்ட 5 பைசா கூட இருக்கக்கூடாது. புரியுதா? பேங்கில் ஒரு 50 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வச்சுட்டு 8 லட்ச ரூபாய்க்கு காரை வாங்கி வீட்டில் நிறுத்திட்டு 50 லட்ச ரூபாய்க்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு சைவர்களுக்கு கொடுக்கறதுக்கு எது இல்லை, அதனால் திருடன் என்ன செய்யக்கூடாது சொல்லலாம். அதனால் நம்ம யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த இடங்களி நாயனாரோடு சேமித்து வைத்த பொருளை திருடிய நாயனாரை யார் கவனிச்சா, மன்னன் கவனிச்சா, அதான் முக்கியம். காவலர் பிடித்து வந்த அந்த அடியவரை அரசு கொலு வீட்டிருக்கும் வேலேந்திய மன்னர் கண்டு வினவும் சிவனடியார்களை யான் அமுது செய்விக்கும் தொழில் முட்டுப்பட்டதால் இவ்வாறு செய்தேன் சொன்னார் என்று அவர் உரைத்தார். உரைக்கவும் அதற்கு மிகவும் இறங்கினான். பார்த்தீங்களா, அரசர் இறங்கிட்டார். அந்த இடங்களி நாயனார் என்ற இந்த அரசரும் என்ன பக்தராக இருந்திருக்கிறாரு, சிவபக்தர் தானே, நாயனாரில் ஒருத்தராக இருக்கிறார்ல, அவர் நாயனார் தானே. இறங்கி அவரை காவலில் நின்று விடுவித்தார். ஏப்பா விடுங்கப்பா, முதல்ல இவர் செய்தது என்னதே கிடையாது, குற்றமே கிடையாது. அப்போ மன்னனும் எந்த தர்மத்துக்கு வந்துட்டான், வள்ளுவருடைய தர்மத்தினுடைய அடுத்த பரிணாமத்துக்கு யார் வந்துட்டா, மன்னரும் வந்துட்டார். அதுதான் தத்துவங்களினுடைய பரிணாமம். வைணவத்தில் 12 ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார் திருடி அடியார்களுக்கு உணவு கொடுப்பார். 12 ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார், திருமங்கை ஆழ்வாரை ஏதோ ஒரு ஆழ்வார், அவர் அடியார்களுக்கு உணவு கொடுப்பார், கிடைக்காது திருட ஆரம்பிச்சிருவார். அங்கேயும் இதே ஃபிலாசபி தான். புரியுதா? வைணவர்கள் செய்தால் தவறு, நம்ம செய்த அப்படியெல்லாம் கிடையாது. அங்கேயும் இதே தத்துவம் தான். காவல் நின்று விடுவித்து இவரல்லவோ எனக்கு களஞ்சியம். அவர் சொன்னார், ஏப்பா இவர் தான் உண்மையான களஞ்சியம், கொட்டாரமே யாரு தான், இவர் தான். நம்ம கொட்டாரத்தில் நெல் தான் இருக்குது, ஆனால் இவர்கிட்ட யாரே இருக்கிறார், சிவனே இருக்கிறார்.
அதனால் இது ஒன்றும் தவறு இல்லை என்று சொன்னார். மெய்த்தவரை கண்டிருக்கும் வேல் மன்னர் வினவுதலும் அத்தனடியாரை யான் அமுது செய்விப்பது முட்ட இத்தகைமை செய்தேன் என்று இயம்புதலும் மிக இறங்கி பத்தரை விட்டு இவரன்றோ பண்டாரம். பார்த்தீங்களா, பண்டாரம்னா பொருள் இருக்கிற இடம். இவற்றை தான் சிவபெருமான் இருக்கிறாருன்னு அர்த்தம். எனக்கு என்பார், எனக்கு இவர் தான் களஞ்சியம்னார். யார்? மன்னர். அப்போ இப்படியே திருடணும்னா எல்லா மன்னர்களும் நம்மளை களஞ்சியம்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிடாதீங்க. ஆயுள் தண்டனையில் போட்டுருவாங்க. கண்டிஷன், இவ்வளவு கண்டிஷன் இருக்குது. என்னது, நம்மகிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் அந்த நாயனார், இதை செய்தவர் ஒரு நாயனார் கிடையாது. இதை செய்த யார் நாட்டில் நடக்குதோ அவர் தான் நாயனாராக வர்றார். இதை செய்தவற்றை இருக்கிற பக்குவம் யார்கிட்ட இருக்கணும்? நம்மகிட்ட இருக்கணும். நிறையழிந்த இந்நிலையழிந்த உள்ளத்தால் நெடுங்களஞ்சியும் மட்டுமே அல்லாமல், மன்னர் சொல்லிட்டார், சாமி சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்கணும், அவ்வளோதானே, களஞ்சியத்தில் தானே போய் எடுத்தீங்க, வேறு ஐடியா ஒன்று சொல்கிறேன்னாரு. மட்டுமே அல்லாமல் குறைவில்லாத செல்வங்களின் பொக்கிசமான எல்லாவற்றையும் கொள்ளையாய் முகந்து, நீங்கள் ஒன்று செய்யுங்க, அரண்மனையில் எங்கெங்கெல்லாம் காசு இருக்கோ எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்கன்ட்டார். அதையும் நான் தரமாட்டேன், நீங்களே அதை கொள்ளை மாதிரி அடிச்சிடுங்கன்ட்டார். ஏன்னா இவர் எந்த ஃபார்முலாவை தான் எடுத்தார்? கொள்ளையடிக்கிற ஃபார்முலா தானே, கொள்ளையடிச்சு போங்கன்ட்டார். கொள்ளையாய் முகந்து இறைவன் அடியார்கள் கவர்ந்து கொள்க என்று, சிவனடியார்கள் இவர் தான் இல்லை, யார் வேணாலும் வந்து அள்ளிட்டு போங்கன்ட்டார். தாம் பெற்ற நிதிகளால் ஆன பயனை கொள்பவரான, பார்த்தீங்களா, அதுதான் நம்ம காசு சேர்த்த பயன். நம்ம செல்வத்தை அடைந்ததன் பயன் என்ன? அதாவது செல்வத்தை நாம் அனுபவிக்கிறோம், அது ஒன்று. செல்வத்தை பிறருக்கு கொடுக்குறோம், அது 2. செல்வத்தை இறைவனுக்கு கொடுக்குறோம், அது 3 தானே. இதில் எதுதான் பெஸ்ட்டு? அதாவது செல்வத்தை நாம் அனுபவிக்கிறது அந்த அனுபவமாகவே முடிஞ்சு போயிடும். அடுத்தவர்களுக்கு கொடுத்தோம்னா நீங்கள் அந்த பொருளினுடைய மதிப்பு தெரிய வரைக்கும் அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க. 2வது சைவ சித்தாந்தப்படி அது என்ன புண்ணியம்? பசு புண்ணியம், உயிர்களுக்கு செய்த புண்ணியம். நீங்கள் எந்த உயிருக்கு உதவி செய்தாலும் அது அதிகபட்சம் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும், இறைவன்கிட்ட கொண்டு சேர்க்காது. ஆனால் இறைவனுக்கு நீங்கள் இறைவன் சார்ந்த இதுபோல தர்மங்களை செய்தால் அதற்கு பெயர் பதி புண்ணியம். பதினா இறைவன். இப்போ ஏற்கனவே பேசியிருக்கோம் 2 சார், இறைவனுக்குரிய புண்ணியம். அந்த புண்ணியத்துக்கு என்ன சிறப்புனா, இறப்பில் தவம்னு சைவ சித்தாந்தம் சொல்லலாம். அந்த புண்ணியத்துக்கு என்ன சிறப்புனா, அது உங்களை இறைவன் திருவடியில் சேர்க்கும் வரை ஓய்வடையாதுன்னு சொல்கிறாங்க. இறைவன் சம்பந்தப்பட்ட தர்மங்களை செய்தால் அது நம்மை இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கும் வரை அழியாதான். அதனால் அதுக்கு பேர் இறப்பில் தவம்னு பேர். அது சாகாது, அதுவும் தவம்தான். அதுதான் இவர் சொன்னார், தாம் பெற்ற நிதிகளாலான பயனை கொள். அதுதான் அவர் பணம் பெற்ற பயன்ட்டார். அவர் பணம் பெற்ற பயனே என்னது தான், அதாவது நாம் பொருள் பெற்ற பயனே அது யாருக்கு பயன்படணும்? இறைவனுக்கு பயன்படணும். மனிதர்களுக்கு பயன்படுறதுங்கிறது அது ஒரு ஸ்டேஜ். மனிதர்களுக்கு பயன்படுறதுங்கிறது அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டேஜ் இறைவனுக்கு பயன்படும். இறைவனுக்கு பயன்பட்ட பிறகு மனிதர்களுக்கு பயன்பட வேண்டாம்னு யாரும் தடுக்கலை, அதையும் செய்யணும். ஒன்றுமில்லை, உங்கள் வீட்டில் ஒரு பெரிய இடம் இருக்குது, நீங்கள் ஒரு 12 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 50 பேருக்கு உணவு கொடுக்குறீங்கன்னா அது சைவத்தில் பசு புண்ணியமாக ஏற்கப்படும். ஒருவேளை அது ஒரு பெரிய புண்ணியமாக இறைவன் கருதினால் உங்களை எங்கே வரைக்கும் அனுமதிப்பார்? சொர்க்கம் வரைக்கும் போகலாம். சொர்க்கத்துக்கு போனால் போதுமே சார்னு கேட்கக்கூடாது. சொர்க்கம் என்பது அதனுடைய அந்த புண்ணியம் முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் ஆகணும். விசா முடிஞ்ச உடனே வெளிநாட்டை விட்டு வெளியேற வேண்டி இருக்குதுல்ல, அதுபோல் சொர்க்கத்தில் எது முடியும்? விசா முடியும். நீங்களே கிளம்பலாம், அங்கே இருக்கிற தேவர்கள் முதுகில் உழைச்சி தள்ளி விட்டுருவான். அந்த தேவர்கள் உதைச்சி தள்ளுறதுக்குள்ள மாதம் தான் ஆடி மாதம். ஆடி மாதம் எல்லாம் கீழே வர்றதுனால தான் இங்கே கிரியா நடக்குது. தேவர்கள் தேவலோகத்தை சுத்தம் பண்ணி விசா முடிஞ்சவங்களையெல்லாம் கிளப்புறது தான் எந்த மாதம்? ஆடி மாதம். அங்கே விசா முடிஞ்சால் கிளப்பிடுவாங்க. ஆனால் இறைவன் திருவடிக்கு போனால் என்ன கிடையாது? மீண்டு வாரா வழி எனக்கு அருளி. மாணிக்க வாசகர் சொல்கிறார், ஒன்வே சாமிகிட்ட போனால் போனது. மீண்டு வாரா வழி எனக்கு அருளி புகுவதாவதும் போதரவு இல்லதும். போதரவுனா வருகைன்னு அர்த்தம். போகலாம், ஆனால் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. யார் விடமாட்டா? இறைவன் விடமாட்டார். ஆனால் இந்திரன் அப்படி கிடையாது. அங்கே அதான் புதுசாக ஆள் உள்ளே போயிட்டே இருப்பானே, தேட்டர் மாதிரி தான். அது போகம் நுகர்ற இடம். ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சவன் அடுத்த செகண்ட் ஷோவுக்கு வெளியேறணும், ஒரு செகண்ட் ஷோக்காரன் உள்ளே வருவான். இப்படி தான் அது. அதனால தான் சைவம் எதை பெருசாக எடுப்பதில்லை, இந்திர பதவியை பெரிதாக எடுப்பதில்லை. இந்திரலோகத்தை சைவம் பெருசாக எடுத்துக்கொள்வதே இல்லை. அதைத்தான்
அதாவது வீரபாகு தேவர் முருகருக்காக தூது போகிறாரு. ராமனுக்கு தூது ஆஞ்சநேயர், முருகருக்கு தூது வீரபாகு தேவர். அப்படி போயிட்டு வந்துட்டார். இந்திரனுடைய மகன் இலங்கையில் சிறை இருக்கான், அவனையெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்துட்டார் வீரபாகு தேவர். வந்த பிறகு முருகர் கேட்குறாரு, என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறார். அவன் என்ன வேணும்னு கேட்கும்போது பக்கத்தில் பிரம்மதேவர் இந்திரன் பிரம்மதேவர் இந்திரன் பெருமாள்லாம் நின்னாங்களாம். இவங்களுக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆகிட்டான். ஏன்னா இந்திர பதவி கேட்டார்னா நீங்கள் வச்சுக்கிடுங்க, நீங்கள் ராஜினாமா பண்ணிவிடுங்கன்னு சொல்லிடுவாராம். எனக்கு பெருமாள் பதவி வேணும்னு சொன்னால் யாரை ராஜினாமா பண்ண சொல்லுவாராம்? பெருமாள் பதவி நீங்கள் ராஜினாமா பண்ணிவிடுங்க, ஒரு குறிப்பிட்ட யுகத்துக்கு யார் பெருமாளாக இருப்பா அப்படின்னு சொல்லிடுவாராம். அது பயத்தில் இருந்தாங்களாம். வாரியார் சுவாமிகள் எழுதுகிறாரு, கந்த புராணம் சொல்லுது. அவர் கேட்டாராம், நின் திருவடி போதும், உன் அருள் தவிர ஒன்று வேண்டாம். சைவத்தில் இதுதான் சிறப்பு. சைவ சமயம் ஏன் தனித்து நிற்கிறதுனா, இறைவன் திருவடியை தவிர எதையும் சைவம் கேட்கும். அந்த திருவடிக்கு போகிறதை கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது. வீடும் வேண்டாம். நாயன்மார்கள் மோட்சத்தை கூட கேட்க மாட்டாங்களாம், யார் கொடுத்தா வாங்கிடுவாங்களாம். வீடும் வேண்டாம். அதனால தான் 63 நாயன்மார்கள் இப்படி உயர்ந்து நின்றார்கள். வீடும் வேண்டா விரலின் விளங்கினார், ஐந்தொழிலும் காரணர்கள் ஆந்தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. சிவபெருமானை நீங்கள் என்னுடைய தொழிலை கொஞ்ச நாள் பாருங்கனோட அந்த வேலையே வேண்டாம், நீங்களே வச்சுடுங்கன்னு சொல்லுவாங்களாம். அதான் நாயன்மார்கள். அதையெல்லாம் இதில் சேர்த்து படிக்கிறோம். இப்போ நம்முடைய குருகுல மாணவியாக இருக்கக்கூடிய சகானா அவர்கள் நம்முடைய குருகுலத்தினுடைய இசைவாணர். அவர்களுக்கு சமீபத்தில் திருநெல்வேலியில் அவங்களுக்கு பட்டம் கொடுத்தோம். என்ன பட்டம்? பன்னிசை செல்வி என்று. கர்நாடக சங்கீதத்தையெல்லாம் அடிப்படையோடு கற்றவர்கள். அவர்களுக்கு நம்ம ஆன்மீக பேரை ஒரு 6 நிமிடம் வழங்குகிறது. அவங்க அந்த நேரத்தில் தேவாரம், கர்நாடக சங்கீத பாடல்களை பாடுவாங்க. அப்படியே சேர்ந்து போட்டு பூவார் புறங்கள் புறங்கள் எரித்த புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்த அணையும் சாரல் அண்ணாமலையாரே ஆமலையாரே இணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. கர்நாடக சங்கீத பாடல்.
ஓகே. சரி. இது சிறப்பாக அவருக்கு வழங்கிய நேரத்தில் அண்ணாமலை பதிகத்தையும் சிறப்பாக பாடி இந்த அகார பயிற்சின்னு சொல்லுவாங்க, அந்த அகார பயிற்சியோடு பாடியிருக்கிறாங்க. அகார பயிற்சி நல்லா அவங்களுக்கு கர்நாடக சங்கீதம் பேசிக்காக படிச்சிருக்கிறதுனால அகார பயிற்சி இருந்தால் தான் திருமுறை நல்லா வரும். அதை நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு கர்நாடக சங்கீத பாடலையும் பாடியிருக்கிறார்கள். நம்மிடத்தில் இந்த சகானா போல் 12 குழந்தைகள் 13 பேர் நம்ம திருக்கூட்டத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கர்நாடக சங்கீத ஆசிரியர் நியமிச்சிருக்கிறோம். நம்ம ஆன்மீக பேரவை தலைவர் நம்முடைய லட்சுமி டீச்சர் அவங்கள நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் நியமிச்சிருக்கிறாங்க. பிறகு ஓதுவார் நியமிச்சிருக்கிறோம். இந்த வர்ற மாதத்தில் 2வது ஞாயிறு ஓதுவார் வர்றாங்க. ஓதுவார் நியமிச்சிருக்கிறோம். அதற்காக குருகுலம் எவ்வளோ வேணாலும் செலவழிக்குது. யார் வளர்ந்தால் சரி, குழந்தைகள் வளர்ந்தால் சரி. அதை விட இப்போ அட்வான்ஸாக வேறு ஒரு ப்ரோக்ராமில் போயிட்டுருக்குறோம். இப்போ ஏற்கனவே போன ப்ரோக்ராமில் தான் எல்லாருக்கும் பொன்னாடை போர்த்தி சிறப்பித்த டீச்சர் தான் அது அவங்களும் நன்கொடையாளர். ஆனால் வேண்டான்ட்டாங்க. இப்போ அடுத்த ப்ரோக்ராமை நோக்கி போயிட்டுருக்கோம். என்னதுன்னா, இது போன்ற குழந்தைகள் சிவனடியார்களையெல்லாம் 100 பேரை ஒருங்கிணைத்து உலக சாதனைக்கு பண்ண போகிறோம். 90 நாளைக்குள்ள அதுக்கான வேலை தொடங்கியாச்சு. உலக சாதனை பண்ண போகிறோம். அதில் இவங்களுக்கெல்லாம் என்ன வந்துடும், உலக சாதனையாளர்னு பெயருக்கு நீங்களும் போட்டுக்கிடலாம். இது சொன்னோம்னா சிவனடியார்கள் கேட்குறாங்க, நான் போட்டு என்ன பண்ண போகிறேன்? அப்படி கிடையாது. குழந்தைகளுக்கு ஒரு 50% குழந்தைகள், 50% பெரியவங்க பண்ண போகிறோம். நன்றி. நான் சொல்கிறேன், உட்காருங்க. அந்த இதை ஆன் பண்ணி விடுங்க. நிலை உள்ளத்தில் இறைவன் அடியவர்கள் கவர்ந்து கொள்க என்று தாம் பெற்ற நிதிகளால் ஆன பயனை கொள்வோரான இடங்கள் யார் எல்லா பக்கங்களிலும் பறையறிவுமாய் செய்தார். இவர் யாருக்கும் தெரியாமல் போய் பொருள் எடுத்தார் சார். மன்னர் ஊருக்குள்ளே பறையிடுங்கன்ட்டார். மன்னன் பொருள் எங்கே இருந்தாலும் யார் வேணாலும் எடுத்துடுங்கன்ட்டார். ஏன்னா இந்த பொருள் யாருக்கு பயன்படுது? இதில் ஒரு செய்தியை நாம் உணரணும். என்ன செய்தின்னா, ஒரு சிவனடியாருக்கு உணவு இல்லைங்கிறதுக்கு கவலைப்பட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? பார்த்தீங்களா? அதுதான் அதில் முக்கியம். இப்போ திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார், போலி வேடத்தோடு ஒரு சிவனடியார் சுற்றினார்னா அவரை நாடு கடத்துங்கிறார். இப்போ போலி வேடத்தில் நிறைய பேர் வந்தாங்கன்னா நாடு கட்டு போயிருங்கல்ல. எல்லாமே யார் தலையில் தான் போய் விடும்? மன்னர் தலையில் தான் போய் விடும். ரேஷன் கடைக்கு ரேஷன் பொருள் லாரியில் வர லேட் ஆகிட்டுனா ஒரு நாள் கழித்து கொடுப்பாங்க, எங்கேயும் போயிடாது. உடனே நம்மால் இங்கே இருந்துக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட எல்லா அதிகாரிகள் தலைவர்களை எல்லாம் என்ன செய்வான்? திட்டுவான். அவனுக்கு தேவையானது வந்துக்கிட்டே இருக்கணும், உண்டா இல்லையா? அது மாதிரி எதுக்கெடுத்தாலும் யார் தலையில் தான் போய் விடும்? மன்னர் தலையில் தான் விடும். அதனால தான் இவர் பார்த்தார். இவர் இப்படி உணர்ந்திருக்கணும். அதாவது சிவனடியாருக்கு உணவில்லைங்கிறதுக்கு கவலைப்பட வேண்டியது யார் கவலைப்பட்டிருக்கிறா? அதை அவன் உணர்ந்தான். அதனால தான் அவர் நாயனாராக நின்றார். அளவில்லாத அந்த மந்திரத்தை படிச்சிங்கன்னா புரியும். நிலையழிந்த உள்ளத்தால் அவன் மனசு தடுமாறிட்டான். அந்த தடுமாற்றம் தான் என்னது? ஐயோ, நம்ம செய்யாமல் விட்டது தவறு. நிலையழிந்த உள்ளத்தால் நெற்பண்டாரமும் அன்றி குறைவில் நிதி பண்டாரமான எல்லாம் கொள்ளை முகந்து, நான் தரலப்பா நீங்களே அள்ளிட்டு போங்கன்ட்டார். சம்பவமே எது மாதிரி இருக்கணும்? கொள்ளையடித்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, நான் செய்யலை, அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? கொள்ளையடித்த மாதிரி எடுத்துக்கிடுங்கன்ட்டார். இறைவனடியார் கவர்ந்து கொள்கையா, அதில் ஒரு கண்டிஷன் போட்டார். எல்லா பயிலும் உள்ள வந்துடக்கூடாது. யார் மட்டும்தான்? சிவனடியார்கள் மட்டும் எடுத்துக்கலான்னாரு. ஏன்னா எம்மருங்கும் பறையறைய, எல்லா திசைகளிலும் பறை அடிங்கன்ட்டார். பண்ணுவித்தார் படைத்த நிதி பயங்கொள்வார். என்ன அழகான வார்த்தை! அந்த வார்த்தையை பிடிங்க. படைத்த நிதி பயங்கொள்வார் சொன்னார். அதாவது இப்போ சில கிராமங்களில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் நாங்கள் வர்ணனைக்கெல்லாம் போயிருக்கிறோம். திடீர்னு ஒருத்தரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தாருப்பாங்க. அவருக்கே தெரியாது ஏன் கொடுத்தோன்னு தெரியாது. இது கொடுத்ததனுடைய பயன் என்னங்கிறதும் தெரியாது. ஒரு ஊரில் அந்த மாதிரி நடந்தது. அந்த திருப்பூர் போகிற வழியில் ஒரு கிராமத்தில் விடிய காலம் 5 மணிக்கு நாங்கள் போய் வர்ணனை பண்ணோம். இந்த கோயில் இல்லை, இன்னொரு கோயில், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு பெரியவரை கோயில் மேலே இவர் தான் சார் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்தாருன்னு ஒரு பெரிய மாலை போட்டு விட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் மைக்கில் சொன்னோம், இது நீங்கள் கொடுத்தது பசு புண்ணியம் கிடையாது, என்ன புண்ணியம்? அப்போ தான் அவரே எனக்கு இப்படி இருக்குன்னே தெரியாதுங்கிறார். கேட்டாங்க, கொடுத்தேன், அவ்வளோதான் தெரியும். ஆனால் இது என்ன புண்ணியமாக ஆகும்னு எனக்கு தெரியாது, பதிபுண்ணியமாகும்னு எனக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர்.
இப்படி அந்த பணம் இதில் நல்ல வழியில் போயிருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அதை நம்ம தான் சொல்லணும். இந்த பொருள் எந்த வழியில் போகிறதுங்கிறதுல நம்ம தான் சொல்லணும். அளவில்லாத பெரிய சேமநிதிகளை எல்லாம் இறைவனின் அடியார்கள் எடுத்துக்கொள்ளும்படி சேமநிதியையும் அடிச்சிட்டாங்க. சேமநிதினா என்னது? அவசர தேவைக்கு வைக்கிற பணத்துக்கு பேர் சேமநிதி. நம்ம டூ வீலரில் வந்து என்ன பெட்ரோல் சேமிக்கிறோம், ரிசர்வ் பெட்ரோல் மாதிரி இது ரிசர்வராக வைக்கிற பணம், அதையும் எடுத்துக்கிடுங்கன்ட்டார். எதுவுமே வேண்டாம், எல்லாம் எடுத்துக்கிடுங்கன்ட்டார். ப்ராவிடமெண்ட் ஃபண்ட் அப்படின்னு அரசு ஊழியர்கள் சொல்லுவாங்க. சேமநிதிகளையும் எல்லாம் மாணிக்க வாசகர் வைப்பு நிதிம்பார். எய்ப்பில் வைப்பே போற்றி. சைவ சித்தாந்தம் இறைவனுக்கு ஒரு பேர் வச்சுது, மாரியம்மனுக்கு ஒரு பேர் வச்சிருக்குது. எய்ப்பில் வைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் இழைத்து போகின்ற போது உதவுகின்ற பணம் மாதிரி. நம்ம இழைச்சி போகும்போது பணம் கூட இல்லாமல் போயிடலாம், யாருன்னுப்பா சாமி நம்ம கூட இருக்கும். அதுக்கு பேர் சாமிக்கு ஒரு பேர் எய்ப்பில் வைப்பு. இழைத்த போது நமக்கு கிடைத்த நிதி போன்றவர் இறைவன் சொன்னார். நிதி போன்றவர். சேம நிதிகள் எல்லாம் இறைவனின் அடியார்கள் எடுத்துக்கொள்ளும்படி உள்ளத்தின் உள்ளே நிறைந்த அன்பினால் உற்ற கொள்ளையை செய்வித்து. ஒரே வார்த்தை சேக்கிழார் திரும்ப முடிச்சிட. எந்த வார்த்தை? கொள்ளை. சேக்கிழார் மறைமுகமாக ஒரு செய்தி சொல்ல வர்றார். என்ன செய்தி சொல்ல வர்றார்னா, அடியாருக்கு செய்ய வேண்டியதை மன்னன் செய்யலைன்னா சிவனடியார்களே என்ன செய்வாங்க? கொள்ளையடிப்பாங்க. நீ வந்து அதை ஏற்றுக்கிடணும் அப்படின்னு யாருக்கு சொல்ல வர்றாரு? அந்த காலத்து மன்னனுக்கு அவர் சொல்ல வர்றார். அதுதான் சொல்கிறார். அதான் சேக்கிழார் அந்த வார்த்தையை விடாமல் பிடிச்சிக்கிட்டார். மனமு வந்து மன்னன் கொடுத்தான்னு சொல்லலை, என்ன சொல்லிட்டாரு? கொள்ளை செய்வித்துன்ட்டார். குளிர்ந்த கருணையினால் நெடுங்காலம் திருநீட் நெறி தழைக்கும்படி ரொம்ப காலம் சைவ நெறி பணி ஆற்றிருக்கிறார். இதே மாதிரி அடியார்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கிறது. உலகில் அருள் புரிந்து சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்தார். எண்ணில் பெரும் பண்டாரம் ஈசனடியார் உள்ள உன்னிறைந்த அன்பினால் உருகொள்ளை மிக ஊட்டி தண்ணியலால் நெடுங்காலம் திருநீற்றின் எரிதழைப்ப மன்னியருள் மண்ணில் அருள் புரிந்திறைவர் மலரடியின் நிழல் சேர்ந்தார். அடுத்த மந்திரம் பார்த்துட்டு ஒரே ஒரு திருவாசகம் பார்த்துட்டு கிளம்பிடலாம். இவர் வரல, சோமு வரலையோ. நஞ்சு வளர்வதற்கு இடமான அழகிய கண்டத்தை உடைய சிவபெருமானின் வழி வரும் தொண்டின் வழிபாட்டில், வழி வரும் தொண்டுனா என்னதுன்னா, இறைவனுக்கு செய்கிற பணியை நாம் எப்படி செய்யணும்? வழியாக செய்யணும். நம்ம குடும்பத்தில் முன்னோர்கள் செய்திருப்பாங்க, நாம் அதை கடைப்பிடிக்கணும். அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு சைவத்தில் பேர் மீளா அடிமைன்னு பேர். சுந்தரர் சொல்லுவார், மீளா அடிமை உமக்கே ஆளாய் என்று சுந்தரர் பாடுறார். மீளா அடிமை உமக்கே ஆளாய் அப்படின்னு பாடுறார். நான் பாடுறேன்னா நம்ம மாணவர்கள் தாங்க மாட்டாங்க, அதனால தான் நான் பாடுறதில்லை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க, திருவாசகம் நல்லா பாடுறாருன்னு. அப்படி தானேப்பா? திருவாசகம் நல்லா பாடுறேன்னா இல்லையா? பாருங்க, அவர் கர்நாடக சங்கீதம் படித்த மாணவியே சொல்லு. நடந்த சம்பவங்க. கர்நாடக சங்கீதத்தில் தேர்ந்த ஒரு அம்மா பத்மாவதி அம்மா நம்மகிட்ட இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் கர்நாடக சங்கீதம் முழுவதும் படித்தவன், ஆனால் இதை கேட்டு நான் அழுததில்லை, பாடியும் அழுதில்லை, ஆனால் நீங்கள் பாடினா அழுக வருதும்பாங்க. அது 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 மாரியம்மனுடைய கருணை, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. புரியுதா? அதனால் அளவில்லாத நஞ்சுடைய வளவு இடமான அலைய கண்டத்துடைய சிவபெருமான் வழி வரும் தொண்டு மீளா அடிமைன்னு பேர். நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, நம்முடைய முன்னோர்கள் ஏதோ நம்ம வீட்டு பக்கம் ஏதோ ஒரு கோயிலில் ஒரு தர்மத்தை செய்திருந்தால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? நிறுத்தக்கூடாது. இப்போ நாங்கள் எங்கள் பூர்வீக ஊருக்கு, எங்கள் ஊருக்கு எவ்வளோ தூரம் நீங்கள்லாம் வந்தீங்க? குட்டம்ங்கிற ஊருக்கு நான் பிறந்து வளர்ந்த ஊருக்கு 6 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். 36 பேர் நம்ம போயிருந்தோம், 38 பேர் போயிருந்தோம். அதுக்குலேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குது. அது ஒரு தடவை நான் அழைச்சிட்டு போகிறோம். அதுலேருந்து திருச்செந்தூர் பக்கம். குலதெய்வம் பேர் வெயில் உகந்த அம்மன். வெயில் உகந்த அம்மன். அந்த அம்மன் திருநெல்வேலியில் அங்கே மட்டும்தான் இருக்குது. அதை விட்டால் எங்கே இருக்குதுன்னா, திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போகிறோம்ல, அதில் ரயில்வே கிராசிங் வரும், அதில் ஒரு கோயில் இருக்கும், அது பேர் வெயில் உகந்தம்மன் கோயில். தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் கிடையாது. அந்த அந்த அம்மன் தான் எங்கள் குலதெய்வம். எதுக்கு சொல்ல வந்தேன்? அந்த கோயிலுக்கு நாங்கள் இப்போ திருவிழாவுக்கு போய் 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் தபால் வரும், இந்த மாதிரி வருடந்தோறும் கோயில் உரிமையாளர்களுக்கான பணம் இவ்வளவுன்னு வரும். கரெக்டாக அனுப்பிடுவோம். நாங்கள் கரெக்டாக அனுப்பி போனாலும் இடைப்பட்ட காலங்களில் போயிட்டு வருவோம். அங்கே பூஜை முறையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கோயிலில் போய் நான் எந்த தெருன்னு சொல்லணும். ஊர் பேர் படுகைப்பத்து. எந்த தெருன்னு சொல்லணும். வடக்கு தெருன்னா அந்த உங்களுக்காக அந்த வடக்கு தெரு அர்ச்சகர் வந்து பூஜை பண்ணுவார். வடக்கு தெருக்காரருக்கு திங்கக்கிழமை, தெற்கு தெரு அர்ச்சகர்
செவ்வாய்க்கிழமை அப்படி போட்டுருவாங்க. நீங்கள் ஸ்பெஷலாக போனீங்கன்னா, ஃபோன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் தெரு அர்ச்சகர் அங்கே வந்துடுவார். உங்களுக்கு பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவார். எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. உங்கள் அர்ச்சகரை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்பெஷலாக பூஜை பண்ணுவார். உங்களுக்கு பிடித்த பணத்தை கொடுக்கலாம். அவர்கிட்ட இங்கே அப்படி தான் இருக்குது. அதுதான் சிஸ்டம் போல் பெரியவங்க வகுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஃபோன் பண்ணிட்டு போவோம், ரெடியாக இருப்பாங்க. அப்போது அந்த கிராமத்தை விட்டு நாங்கள் வெளியே வந்தாலும் என்னுடைய சகோதரர்கள்லாம் விட்டுட்டாங்க அந்த கோயில் தொடர்பை. நாங்கள் என்ன செய்யலை, விடலை. பண்டிதமணி கதிரேசனார் சொல்லுவார், ஒன்று தலைமுறை தலைமுறையாக சிவபக்தனாயிரு, இல்லைனா உன்னுடைய தலைமுறையிலே இருந்தது அதை சரிப்படுத்திக்கம்பார். உன்னுடைய தலைமுறையிலே இருந்தது பிள்ளைகளை பேரம்பேத்திகளை அந்த தலைமுறையாக என்ன செய்யுங்க, சிவநெறியில் வளர்த்து கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு மீளாடிமை. விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். சுந்தரர் சொல்கிறார், விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லை. பாடுறாங்க, விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன். பாடுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. மாணிக்கவாசகர் என்ன சொன்னாருன்னு கேட்டால் ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவான் நம்மால். விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாமி, நான் என்ன உங்கள்கிட்ட அடகு வச்சுருந்தேன்னா என்னைக்காவது நான் ஒரு நாள் திருப்பு வேணும்னு நீங்கள் பயப்பட்டுக்கலாம். நான் உங்களுக்கு அடிமை, என்ன நீங்கள் விற்றுக்கிடலாம், யாருக்கு வேணாலும் விற்றுடுங்க, அதுக்கு கவலை கிடையாது. ஏன்னா நான் யாருடைய பொருள். அடகு பொருளை விற்கக்கூடாது, சொந்த பொருளை விற்கலாம். நான் உங்களுக்கு என்ன பொருள்? அந்த திருவாசக வரி பாருங்க, விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். ஒற்றினா அடகு. நான் என்ன உங்ககிட்ட அடகு வைக்கல, நான் என்ன உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நான் யாருடைய பொருள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிடலாம். இது மாணிக்கவாசகரும் சொல்கிறார், நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்கிறார். இதே கருத்தை மாணிக்கவாசகரும் நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்கிறார். இப்படி மாரியம்மன் இடத்துல நம்ம பேசுகிறது தான் செய்வோம். மாரியம்மன்கிட்ட போய் என்ன சொல்லணும்? நான் யாருடைய பொருள்? உங்கள் பொருள். என்னை பாதுகாப்பது அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றை அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. எல்லாமே நான் யாற்ற கொடுத்துட்டேன், உங்களிடத்தில் கொடுத்தாச்சு. மாணிக்கவாசகர் தன்னைத்தானே குறை சொல்கிறதுக்கு வருத்தப்படுறாராம். பண்டிதமணி சொல்கிறார், மாணிக்கவாசகர் தன்னைத்தானே குறை சொல்கிறதுக்கு வருத்தப்படுறாராம். ஏன் தெரியுமா? நான் யாருடைய பொருள். அப்போ நான் என்ன குறை சொன்னால் யாருடைய பொருளை குறை சொன்னதாகிறோம். அதனால் நான் என்ன குறை சொல்கிறதுக்கு பயப்படுறேங்கிறது. சைவம் அப்படி போயிட்டுருக்குது. நம்மாள் எப்படி போயிட்டுருக்கான்னு பாருங்கள். நம்மாள் இதில் ஏதாவது தெரியுமான்னா ஒன்றும் தெரியாது. ஆனால் கேட்டால் பயங்கரமாக ஓட்டுவான். டீப்பாக போனோம்னா பெரிய கடலே கிடக்கு. அதனால தான் நாங்கள் பயந்து இப்போ திருமந்திரம் எல்லா இடத்துலையும் தனித்தனி தந்திரம் போட்டுட்டோம். காந்தி நகரில் 9ஆம் தந்திரம், முத்தையாப்பள்ளி லேஅவுட்டில் 8ஆம் தந்திரம், சிவஸ்திகானில் 6ஆம் தந்திரம். எல்லாம் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடலாம். இருக்கிற எல்லாம் ஹெல்த்தாக இருக்கும்போதே படிப்போன்னு வேகமாக ஆரம்பிச்சு விட்ருக்குறோம். அதே இதில் சொன்னார், அழகிய வழிபாட்டின் பொருந்திய பெருஞ்சிறப்பை உடைய இடங்களி நாயனாரின் திருவடிகளை வணங்கி சத்தாம் தன்மை தருவார் சிவபெரு. சத்தாம் தன்மைன்னு என்னதுன்னா மாறாத தன்மை. நான் வகுப்பு ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பித்தேன். பொருள் உலகத்துக்கும் நீங்கள் நேரமான கிளம்பலாம். பொருள் உலகத்துக்கும் நம்ம அருள் உலகத்துக்கும் என்ன வேறுபாடு? சிவார்ப்பணம். குருவே பற்றி சிவார்ப்பணம். பொருள் உலகத்துக்கும் அருள் உலகத்துக்கும் என்ன வேறுபாடு? பொருள் உலகம் மாறும், அருள் உலகம் என்ன செய்யாது, மாறாது. அதான் அதில் உள்ள வித்தியாசம். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு கடலூரில், வயது 82, மனைவி கிடையாது, மகன் பெரிய போஸ்ட்டில், ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான். மகள் அதை விட பெரிய போஸ்ட்டு, அதுவும் அப்படி தான். யாருக்கா ஒருத்தருக்கு ஃபோன் போடணும்ல, யார் கிடைச்சா ஒரு நாளைக்கு 15 தடவை ஃபோன் போடுவார். எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, அவருக்கு நீங்கள் மகன் மாதிரி ஆகிப்போச்சு, அதனால் என்ன அவருக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும், பேசிக்கிட்டே இருப்போன்னு சைவ சித்தாந்த சம்மந்தமாக நிறையா பேசுவார். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கடைசியில் தனியாக தான் இருக்கணும், உண்டா இல்லையா? அதை இப்போவே பழகிட்டால் பிரச்சனை கிடையாது. என்ன சொல்கிறீங்க? இப்போவே பழகிட்டா இப்போ நல்லது. அதாவது டயோஜனிஸ் அப்படின்னு ஒரு ஞானி கடற்கரையில் படுத்திருக்கிறார். லியோ டால்ஸ்டாயின்னு ஒருத்தர் ரஷ்ய அறிஞர், அவர் வேற. நான் சொல்கிறது டயோஜனிஸ். கடற்கரையில் படுத்திருக்கிறார். அலெக்சாண்டர் சந்தித்த ஒரு ஞானிகளில் அவரும் ஒருத்தர். டயோஜனிஸும் ஒரு ஞானி. அவர் அலெக்சாண்டர் சந்திக்கும்போது அது டயோஜனிஸ் சொன்னார், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதுக்கு அலெக்சாண்டர் சொன்னார், உலகத்தை வெல்ல போகிறேன்னார். உலகத்தை யாரும் வெல்ல முடியாது அப்படின்னார். யாருக்கிட்ட? அலெக்சாண்டர்கிட்ட. தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் என்னமோ நிறைய தயாரிச்சிடலாம், நிறைய சேமிச்சிடலாம், நிறையா பண்ணிடலாம், ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார் அவர். உலகத்தை யாரும் வெல்ல முடியாதுன்னார். இல்லை, நான் வெல்லுவேன்னார். உடனே கேட்டார், உன்னை நீ வென்றாயான்னு கேட்டார்.
இதெல்லாம் எவ்வளோ பெரிய சைவ சித்தாங்க. உன்னை நீ வென்றாயானாரு, என்னை நான் ஏன் வெல்ல வேண்டும்னாரு. தன்னை வெல்லாதவன் உலகத்தை வெல்ல முடியாதுன்னார். அதான் ஆத்மா, நம்ம தான் அதை தான் தத்துவ சுத்திங்கிறோம். தன்னை வெல்லாதவன் எதை வெல்ல முடியாது? உலகத்தை வெல்ல முடியாது. நான் இதற்கென்றே புறப்பட்டு வந்து விட்டேன். கிரேட் எம்பையர், மகா பேரரசிலிருந்து வந்திருக்கிறேன். நீ எங்கேருந்து வேணாலும் வா, உன்னுடைய இந்த பயணம் தோல்வியில் முடியும்னார். நான் ஒரு ஞானியாக சொல்கிறேன், ஞான திருஷ்டியில் சொல்கிறேன். நீ உலகத்தை என்ன செய்ய முடியாது, கடைசியில் தோற்று தான் நீ திரும்புவாயினார். அதே மாதிரி அலெக்சாண்டருடைய பயணம் முழுமை பெறலை. தோற்று போர்க்களத்தில் இறந்து கடைசி அலெக்சாண்டருடைய ஸ்டேட்மெண்ட் என்னது? இந்த உலகத்தையே வெல்லுவேன் என்று சொன்ன அலெக்சாண்டர் வெறுங்கையோடு தான் செல்லுகிறான் என்று மக்கள் புரிய வேண்டும். அதனால் என் கைகளை வெளியே தொங்க விடுங்கள். நான் இவ்வளோதான் சார் வாழ்க்கை. அலெக்சாண்டர் வாழ்க்கை இவ்வளவுதான், புரியுதா? என் கைகளை வெளியே தொங்க விடுங்கள் என்று சொன்னான். அது பிறகு இதுக்கிடையில் ஒரு டயலாக் நடந்தது. அவர் கேட்டார் அலெக்சாண்டர்கிட்ட, நீ உலகத்தை வென்று என்ன செய்ய போகிறாய்? அதற்கு பிறகு மகிழ்ச்சியாக இருப்பேன், அதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது பிறகு சொன்னார், பக்கத்தில் ஒரு நாய் படுத்து கிடந்தது, இந்த நாய் எதையும் வெல்லவில்லை, சந்தோஷமாக இருக்கிறதுனார். நான் சொன்னதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஒரு பிறவிக்கு போதும். இதெல்லாம் நான் 20 வருஷம் 30 வருஷம் முந்தி படித்தது. இந்த நாய் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது, யாரையும் வெல்லவில்லை, எதையும் சேர்க்கவில்லை, என்னை விட மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இவ்வாறு சந்தோஷமாக இருக்கிறதற்கு நான் யாரையும் வெல்லவில்லை. உலகத்தை வென்று இதுபோல் அமைதியாக இருப்பதுக்கு பதிலாக இப்போவே இருந்துட்டு போக வேண்டியது, எதுக்கு அடுத்த நாள் போய் கொண்டுகிட்டு இருக்கிற? உலகத்தை வென்று மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இப்போவே இருந்துக்கன்னார். இதுதான் ஞானிகளுடைய பார்வைக்கும் நம்முடைய பார்வைக்குமான வேறுபாடு, புரியுதா? அதை அவருடைய திருவடிகளை வணங்கி என்ன நெறினாரு? மாறாத நெறி. ஏன் வழிபாடு செய்யுங்க, கோயிலுக்கு வாங்க அப்படின்னா, நம்ம அந்த முறுக்கான வயதில் அதுக்கு நமக்கு புரியாது. முறுக்கான வயதில் புரியாது. வயது ஆக ஆக தான் நம்ம எல்லாம் ஒவ்வொன்றும் கைவிட்டு போக போக அதுக்கு பிறகு தான் நமக்கு யார் பெருசாக தெரியும். நான் அதை முதல்லையே சாமி பெருசுன்னு நினச்சிருவோன்னு சொல்கிறேன். சாமி பெருசுன்னு நினச்சிருவோம். நிறைய பின்தொண்டி மேலானது எனது அறியா செருத்துணையாருடைய வரலாறை நான் சொல்ல போகிறேன்னார். செருத்துணை நாயனார் வரலாறை சொல்ல போகிறேன். மைதளையும் மணிமடற்றார் வழித்தொண்டின் வழிபாட்டில் எய்து வெறும் சிறப்புடைய இடங்களியார் கடல் வணங்கி மெய்தருவார். பார்த்தீங்களா, சிவபெருமானுக்கு என்ன பேர்? மறந்துடாதீங்க, மெய்தருவார். எல்லாமே பொய். பட்டினத்தார் சொன்னார், இருப்பது பொய் போவது மெய்யினார். நம்மால் என்ன சொல்கிறான்? இருப்பது மெய் போவது பொய் அப்படிங்கிறான். பட்டினத்தார் சொல்கிறார், இருப்பது பொய் போவது மெய். மெய் தருவார் நெறி என்று எங்கள் ஆசிரியர் சொல்வார். 5 மணிக்கு அவர் இறந்துட்டார் சார், வயசான பெரியவர். 5 மணிக்கு இறந்துட்டாரா? வாரியாரும் அப்படி தான் சொல்கிறார். அப்படி ஆச்சரியப்படாத, 5 மணிக்கு இறந்தவரை 6 மணிக்கு பார்த்தா தான் சந்தோஷம். அந்த ஆச்சரியம் வாரியார் சொல்லுவார். 4 மணிக்கு நானும் அவர் தானே சார் டீ கடையில் டீ குடித்தோம், 5 மணிக்கு இறந்துட்டாரா? வாரியார் அழகாக சொன்னார், உடம்புல 9 துவாரம் இருக்குது. 9 துவாரம் இருக்கிற ஒரு பானையில் தண்ணி நின்றுதுனா தான் ஆச்சரியம். தண்ணி போனால் ஆச்சரியம் கிடையாது. உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஆச்சரியம். உயிர் போகிறது என்னல்ல ஆச்சரியம். நம்ம எதுக்கு ஆச்சரியப்படுறோம்? அதுதான், புரியுதா? அப்படியா சார், அதிர்ச்சியாக இருக்குது சார். அப்போ நீங்கள் அதை இயல்பாக ஏற்கணுமா சார்னு அப்படி நான் சொல்ல வரல. அப்போ இறந்தால் சந்தோஷப்படணுமான்னு அப்படி சொல்ல வரல. ஞானிகள் இப்படி கற்பித்திருக்கிறார்கள். எங்கள் தமிழ் வாத்தியார் சொல்லுவார், 4 மணிக்கு இறந்தவன் 5 மணிக்கு பார்த்தோம்னு சொன்னாதாட ஆச்சரியம். 3 மணிக்கு பார்த்தவன் 4 மணிக்கு இறக்கிறது உலக இயற்கை அப்படின்னு சொல்லுவார். அதனால் மெய்தருவார் நெறி, மாறாத நெறி தான். அதுக்காகத்தான் நம்ம பெரியவங்க இவ்வளோ பெரிய கோயில்களையெல்லாம் கட்டி வச்சு தர்மங்களை வளர்த்து வேதம், ஆகமம், திருமுறை, திவ்ய பிரபந்தம் போன்ற நூல்களையெல்லாம் வகுத்து அவங்கவங்க பக்குவத்துக்கு சாமிகளையெல்லாம் வகுத்து சிவபெருமானிலிருந்து மதுரை வீரன் வரைக்கும் எல்லா சாமிகளையும் அவங்கவுங்க பக்குவத்துக்கு கும்பிடுங்க என்று வகுத்து தொகுத்து என்ன செய்திருக்காங்க, வழிகாட்டியிருக்கிறாங்க பெரியவங்க. இவ்வளோ யோசித்து ஒரே ஒரு திருவாசகத்தை நாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கிளம்பலாம். இப்போ தான் ஒரு சோமு எங்கே வந்திருக்காரான்னு கேட்டேன் நான். ஆமாம், எத்தனாவது பதிகம்? 26.